ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 16 ஜனவரி 2025. இன்னைக்கு மார்க்கெட்ல ரயில்வே துறையை சார்ந்த அதாவது இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட், ஐஆர்எஃப்சி லிமிடெட், ஆர்விஎல்எல் இந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஏற்றத்தை காட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த ஸ்டாக்கை புதுசா வாங்குறவங்க இப்போதைக்கு நம்ம வாங்கலாமா வேண்டாமா? அடுத்ததா கல்யாண் ஜுவல்லர்ஸ் லிமிடெட் கடந்த ஒரு மாசத்துல 30% மேல டவுன் ஆயிருக்கு. இந்த நேரத்துல இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமா? அனலிஸ்டோட கருத்து என்ன? கல்யாண் ஜுவல்லர்ஸ் லிமிடெட்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் பார்த்தீங்களா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஆர்எஃப்சி, ஆர்விஎல்எல், இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் இந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இந்த ரயில்வே துறையை சார்ந்த பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனோட 52 வீக் ஹைலேருந்து 30-40% மேலே கரெக்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நம்ம மார்க்கெட்டில். ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் இந்த ஸ்டாக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15% வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? 2025-26 பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு 2.9 லட்சம் கோடியிலேருந்து 3 லட்சம் கோடி வரைக்கும் ரயில்வே துறைக்கு அலாகேட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனால ரயில்வே துறை சார்ந்த பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் மார்க்கெட்டில் ஏற்றி விட்டுருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஓப்பன் ஆனது 195 ஓப்பன் ஆச்சு. அதோட ஹை பார்த்தீங்கன்னா 225 வரைக்கும் ஹை போயிட்டு க்ளோஸ் ஆகும் போது 219 அதாவது 15.36% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு இன்னைக்கு ஒரே நாளில். அடுத்த ஸ்டாக்கு ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது 391 ஓப்பன் ஆச்சு. ஹை பார்த்தீங்கன்னா 415 வரைக்கும் ஹை போச்சு. க்ளோஸ் ஆனது 412 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 10.78% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் ஸ்டாக். ஐஆர்எஃப்சி லிமிடெட் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது 140 ஓப்பன் ஆச்சு. ஹை 145 வரைக்கும் ஹை போயிட்டு க்ளோஸ் ஆனது 143 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 3.95% வரைக்கும் இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. அதனால புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்லலாம் இப்போதைக்கு நம்ம வாங்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் கரெக்டானா இந்த ஸ்டாக்லலாம் நம்ம பை பண்ணலாம். ஆனால் இந்த நேரத்தில் போய் இந்த ஸ்டாக்ல போய் நம்ம மாட்டிக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் கடந்த ஒரு மாசத்துல 30% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இந்த நிறுவனத்துல அதிகமா பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் என்னென்ன, இதை பத்தி நம்ம பார்க்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் இன்னைக்கு காலையில 3.74% வரைக்கும் டவுன் ஆயிருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு 10% லோயர் சர்க்கியூட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இந்த பங்கு கடந்த ஒரு மாசத்துல 30% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் லிமிடெடோட 52 வீக் ஹை 795 வரைக்கும் ஹை போயிட்டு இப்போ ட்ரேட் ஆகக்கூடிய பிரைஸ் 539.20 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 30% மேல ஒரே மாசத்துல டவுன் ஆயிருக்கு. இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 25,000 கோடி வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. கல்யாண் ஜுவல்லரி நிறுவனத்தை பங்குகளை வாங்குவதாக பணம் கொடுத்ததாக எழுந்த புகாரை பார்த்தீங்கன்னா அந்நிறுவனம் மறுத்திருக்காங்க. மேலும் நிறுவனத்தோட வளர்ச்சி விற்பனை சிறப்பா இருக்குன்னு அந்நிறுவனத்தின் நிறுவனர் ரமேஷ் கல்யாண் ராமன் தெரிவித்திருக்காங்க. இது இல்லாம 2025 நிதியாண்டுல கல்யாண் ஜுவல்லரி பல்வேறு விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் இதன் மூலம் நிறுவனத்தின் விற்பனையை அதிகரிக்கவும் லாபமும் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவன பங்குகளை சில தரகு நிறுவனங்கள் வாங்கலான்னு அதாவது MOSL தரகு நிறுவனம் 875 விலைக்கு வாங்கலான்னு, சிட்டி தரகு நிறுவனம் 810 ரூபாய்க்கு வாங்கலான்னு, சென்ட்ரம்
தரகு நிறுவனம் ரூ. 730 வாங்கலாம்னு பரிந்துரை செய்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரி பிஇ 41.3ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்கு அதிகமான ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரைஸ்ல வாங்க வேணாம். இல்ல கொஞ்சம் 20% மேல கரெக்ட் ஆச்சுன்னா நம்ம வாங்கலாம். இந்த நிலையில கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தை பங்குகளை மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமா வாங்கியிருக்காங்க. அதுல டாப் 10 மியூச்சுவல் ஃபண்டுகள் என்னென்னு பார்க்கலாம். முதலாவதா பார்த்தீங்கன்னா எம்ஓஎஸ்எல் பிளக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் 133 கோடிக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவன பங்குகளை வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது எம்ஓஎஸ்எல் மிட் கேப் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம் 246 கோடிக்கு முதலீடு செஞ்சிருக்காங்க. ஸ்ரீராம் மல்டி டெக்டர் மியூச்சுவல் ஃபண்ட் 0.70 கோடி முதலீடு செஞ்சிருக்காங்க. மோதிலால் ஓஸ்வால் இஎல்எஸ் ஸ்டாக் சேவிங்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் 13 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்காங்க. மிரே அசெட் நிப்டி 200 மியூச்சுவல் ஃபண்ட் 1 கோடி வரைக்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. டாடா நிப்டி 200 ஆல்பா மியூச்சுவல் ஃபண்ட் 0.50 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்காங்க. மோதிலால் ஓஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் 21.50 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்காங்க. ஹெச்எஸ்பிசி ஃபோக்கஸ்ட் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் 3.30 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்காங்க. சுந்தரம் கன்சம்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட் 2.56 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்காங்க. எடல்வைஸ் பிசினஸ் சைக்கிள் மியூச்சுவல் ஃபண்ட் 3.05 கோடிக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னா எம்ஓஎஸ்எல் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் 4 மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரூபாய் 430 கோடி முதலீடு செஞ்சிருக்காங்க. அதனால இந்த நிறுவனத்துல இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏற்கனவே வச்சிருக்கவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஆனா புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க வேணாம்னு நான் நினைக்கிறேன்.